Taste the Daily. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்ட அபிராமபுரம் காவல் நிலைய ஆய்வாளரிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தினர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கோட்டூர்புரம் பகுதியைச் சேர்ந்த திமுகவின் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் யார் அந்த சார் என்று எதிர்க்கட்சிகள் கேள்விகள் எழுப்பி போராட்டங்களை முன்னெடுத்ததால் அவரது பின்னணியில் மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுத்தது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு ஞானசேகரனிடம் ஏற்கனவே விசாரணை நடத்திய நிலையில் எழும்பூரில் உள்ள சிறைத்துறை அலுவலகத்தில் முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்ட அபிராமபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் பிரதீப்பிடம் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே சாதிச் சான்றிதழ் வழங்கக் கோரி பள்ளி செல்லாமல் புறக்கணித்து மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நன்னிலம் அருகே உள்ள திருவாஞ்சியம் பகுதியில் உள்ள ஆதியன் பழங்குடியைச் சேர்ந்த மாணவர்களுக்கு சாதிச் சான்றிதழ் வழங்காமல் மாவட்ட நிர்வாகம் அலைக்கழித்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். சாதிச் சான்றிதழ் இல்லாததால் மாணவர்கள் கல்வி கற்பதில் சிரமம் ஏற்படுவதாகவும் இது தொடர்பாக பலமுறை புகாரளித்தும் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் பழங்குடியின மக்கள் குற்றம் சாட்டினர். சமூக நீதி என மேடைக்கு மேடை வெற்றி விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் அரசு சாதி சான்றிதழ் வழங்காமல் வஞ்சிப்பதாக பழங்குடியினர் குற்றம் சாட்டுகின்றனர். இனியும் சாதி சான்றிதழ் வழங்காமல் அலைக்கழித்தால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரித்தனர். நாங்கள் இந்த அரசாங்கத்தை என்ன கேட்டுக்கிறோம்னா, தாய் தந்தைக்கு உடனடியாக சர்டிபிகேட். ஏன்னா எங்க சர்டிபிகேட் வந்து ஒரு 17 சர்டிபிகேட் RDM எடுத்துக்கிட்ட 30 மாதமா வெயிட்டிங்ல கிடக்கு. அந்த சர்டிபிகேட் உடனே இஷ்யூ பண்ணணும். ரெண்டாவது எங்களுக்கு வந்து பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எந்த தங்கு தடை இல்லாம சர்டிபிகேட் கொடுக்கணும். அந்த சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா நாங்க இந்த போராட்டங்கிறத எதுவுமே பண்ண மாட்டோம். இல்லைன்னா நாங்க முடிவே இல்லாம தொடர் போராட்டத்தை நாங்க அறிவிப்போம். தமிழக பகுதியிலிருந்து வடகிழக்கு பருவமழை விலகியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்றுடன் தமிழக பகுதியிலிருந்து விலகியதாகவும் 2024ஆம் ஆண்டு வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 33% அதிகமாக பெய்துள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் ஜனவரி 30ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவித்துள்ளது. ஜனவரி 30, 31ஆம் தேதிகளில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் பிப்ரவரி 1ஆம் தேதி நீலகிரி, கோவை, தென்காசி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.